இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், மேபி அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ப்ராப்ளம். அட் த சேம் டைம் நம்ம என்ன செய்யணும், we will discuss few problem from the previous year questions, TRB, GATE, CSAT, அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் we are ready to do the complex analysis. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, evaluate the integral, அதாவது நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், evaluate the integral. Yeah, evaluate the integral the I equal to நமக்கு என்ன இருக்குன்னா so I equal to the integral goes from minus infinity to plus infinity, the dx by x to the power 4 plus 1. இப்போ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் we need to follow-னா, we need to find the poles. போல்ஸ் வந்து எங்க இருக்கு, மீனிங் என்னன்னா, இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் this should be equal to the integral minus infinity to plus infinity f of x dot dx. எனக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துல the f of x that should be equal to 1 by x power 4 plus 1. அப்போ போல்ஸ்னா என்ன சொல்லுவோம்னா, where the function goes to infinity, where the function goes to infinity, அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும், போல்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி தான் அந்த சிங்குலாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ எந்த பாயிண்ட்ல இன்ஃபினிட்டி ஆகும்னு கேட்டீங்கன்னா, when the denominator goes to 0. அப்போ இங்க டினாமினேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, the denominator of the function, the denominator, the x power 4 plus 1 goes to 0. Before that நம்ம என்ன செய்யணும்னா, we need to turn this real integration into complex integration. அதாவது நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், சப்போஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, the real dx by x, all of them are real variable. So நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, the in general the integration in a complex plane. So the complex plane around a closed contour, dz by the z power 4 plus 1. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்னுடைய காம்ப்ளெக்ஸ் பிளேன் வரும்போது we need to draw the complex plane. This is iy, this is the real line x. ஆனா நான் ஃபைனலா என்ன கண்டுபிடிக்கணும்னா, the real integration. ஏன்னா இங்க எக்ஸ்ங்கிறது ரியல் வேரியபிள், இசட்னு இல்லை. நான் அதுக்கோசரம் என்ன செய்யணும்னா, we just converted into the complex form. நம்ம இங்க இதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளேன்குள்ளார ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். y ஆக்சிஸ் வந்து iy, இது x ஆக்சிஸ் இஸ் எ ரியல் ஆக்சிஸ். அப்போ நம்ம இங்க ரியல் இன்டெகிரேஷன் வரணுங்கிறதால நம்மளுடைய என்ன செய்யணும், we need to travel along the real line. So we need to class என்ன சொன்னா, we need to travel along the real line. This is a first integration, அதாவது minus infinity to plus infinity. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், எதர் லோயர் ஆஃப் இல்லைன்னா அப்பர் ஆஃப்ல க்ளோஸ் பண்ணணும். So இதுதான் இந்த closed, இந்த மீனிங் என்னன்னா, the closed integral, the complex integral, we need to close the plane. நான் என்ன செய்யணும், அப்பர் ஆஃப்ல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், ரியல் லைன்ல ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன், நெக்ஸ்ட் இந்த கர்வ்டு ரீஜியன்ல செகண்ட் இன்டெகிரேஷன். இந்த டோட்டல் இன்டெகிரேஷன் ஈக்குவல் டு அக்கார்டிங் டு த கவுச்சி அதாவது the residue theorem. The residue theorem என்ன சொல்லலாம், the residue theorem says the closed contour integration of the complex function dz f of z dz equal to 2 pi I the sum of the residues. இதான் நம்ம ஃபார்முலா, ரெசிடியூ தியரம் நமக்கு சொல்லுது. சப்போஸ் எந்த ஒரு ரெசிடியூ இல்லைங்கிற பட்சத்துல, if no residues, then the integration goes to 0. f of z dz goes to 0. If no residues or no poles, meaning என்னன்னா, or poles inside the contour, inside the கான்டூர். இந்த கொடுத்திருக்க கான்டூர்ல என்னன்னா, எந்த ஒரு போல்ஸோ இல்ல ரெசிடியோ இல்லாட்டினா அது அப்போ அந்த இன்டெகிரேஷன் கோஸ் டு 0. சப்போஸ் போல்ஸ் இருந்துச்சுன்னா we need to follow this integration. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, we are going to do this integration. ஏன்னா எனக்கு போல்ஸ் இருக்கு. போல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா,
the first point is given, the denominator goes to 0, meaning என்னன்னா the function goes to infinity. அந்த பாயிண்ட் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல போல்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, the function இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல the function f of z equal to 1 divided by z power 4 plus 1. அப்போ இது எப்போ goes to infinity னா when the denominator goes to 0, அதாவது z power 4 plus 1 goes to infinity. ஏன்னா 1 divided by 0 it is infinity. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா z power 4 equal to minus 1. இந்த minus 1 நம்ம எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா e to the power I n pi. அதாவது மீனிங் என்னன்னா யூஸ்வலா என்னன்னா the e to the power I theta எப்படி எழுதுவோம்னா cos theta plus I sin theta ன்னு எழுதுவோம். அப்போ e to the power I pi பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னா cos pi plus I sin pi. அப்போ cos pi யோட வேல்யூ -1, sin pi 0, அப்போ -1 வரும். Not only e to the power I pi, e to the power I 3 pi, e to the power I 5 pi, இது எல்லா பையும் பாத்தீங்கன்னா cos 3 pi யோட வேல்யூ -1. இது வந்து பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா cos 5 pi plus I sin pi, அதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா -1. ஏன்னா sin pi any value of pi that is 0. அப்ப அந்த காஸ்டோட odd number of pi it will give -1. ஏன்னா நமக்கு என்னன்னா நல்லா கவனிங்க, அதையும் சொல்லிடுறேன். e to the power I pi it can be written as cos pi plus I sin pi. So sin pi 0, cos pi -1. e to the power I 2 pi that should be equal to cos 2 pi plus I sin 2 pi. அப்போ sin 2 pi வந்து 0, cos 2 pi plus 1. e to the power I 3 pi எப்படி எழுதுனா cos 3 pi plus I sin 3 pi. அப்போ cos 3 pi யோட வேல்யூ -1. அப்போ only the odd value of pi வந்து it will give the -1. ஏன்னா நமக்கு என்ன இருக்குன்னா z power 4 equal to -1. அப்போ இந்த -1 எப்படி எழுதிக்கலாம்னா e to the power I n pi. இங்க வந்து n ஓட வேல்யூ என்னன்னா 1, 3, 5, 7. only odd values are allowed. அப்போ நமக்கு என்ன எழுதலாம், the z power 4 equal to e to the power I n pi. அப்போ ரெண்டு பக்கமும் ஃபோர்த் ரூட் எடுத்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4th ரூட் கேன்சல் ஆயிடும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா e to the power I n pi whole power 1/4. அப்ப என்ன வரும்னா e to the power I n pi by 4. In general we need to have the 4 root. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா it's a quadratic equation, அதாவது power 4 equation. அப்ப அந்த 4 root என்னன்னு கேட்டீங்கன்னா the first root the z1 equal to n equal to 1 போட்டீங்கன்னா என்னன்னா e to the power I pi by 4. next root வந்து z2 e to the power I 3 pi by 4. என்னோட வேல்யூ ஆட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரூட் z3 equal to e to the power I 5 pi 4. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா z power 4 equal to e to the power I 7 pi by 4. அதுக்கப்புறமும் வேல்யூ வரும். இந்த பாயிண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபங்க்ஷன் கோஸ் டு இன்ஃபினிட்டி. அந்த 4 பாயிண்ட்ல, அதாவது இந்த டினாமினேட்டர் கோஸ் டு 0, அதை வச்சு நம்ம இந்த 4 பாயிண்ட்டை டெரிவ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் வில் பி ஹியர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் at 45 degree. 45 degree. அந்த 45 தான் என்னன்னு சொன்னா e to the power I pi by 4. நெக்ஸ்ட் வந்து 3 pi by 4 எங்க இருக்குன்னா what is 135 degree இந்த இடத்துல இருக்கும். So this is அதாவது இந்த ஆங்கிள் this is 135. So அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லலாம் e to the power I 3 pi by 4. இன்னொன்னு என்ன எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கும். அந்த போல் வந்து பாத்தீங்கன்னா e to the power I 5 by 4. இன்னொரு போல் இங்க இருக்கும். அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா e to the power I 7 pi by 4. அப்ப எனக்கு 4 போல்ஸ் இருக்கு, 2 மட்டும்தான் என்னன்னா அந்த கான்டூருக்குள்ளா இருக்கு, நான் வரைஞ்சிருக்க கான்டூர் உள்ள இருக்கு. மீதி 2 அவுட் சைட்ல இருக்கு. அப்ப இந்த 2 போலுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா we need to, ஏன்னா அந்த இங்க sum of the residue எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா இந்த க்ளோஸ்டு கான்டூருக்குள்ளார இந்த க்ளோஸ்டு இன்டெகிரேஷன் கான்டூர் இன்டெகிரேஷனுக்குள்ளார இருக்க போல்ஸ்க்கு மட்டும் ரெசிடி கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு 2 போல் தான் இருக்கு. சரி, இந்த 4 போல் தான் வரும். ஈவன் e to the power I 9 pi by 4 அதுவும் பாத்தீங்கன்னா இட்ஸ் வேலிட் போல் தான். பட் this is equal to
e to the power I pi by 4. அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நம்ம அது ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திரும்ப ரிப்பீட்டடா என்னன்னா அந்த 4 பாயிண்ட்ல தான் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் I 11 pi by 4 இங்க வரும். I அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்த பாயிண்ட் மேலே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு பவர் ஃபோர்த் பவர் இருக்கிறதால நமக்கு 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுல வந்து 2 மட்டும் தான் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா எனக்கு அந்த கான்டூருக்குள்ள இருக்கு. அப்ப எனக்கு இன்டகிரேஷன் என்ன சொல்லுதுன்னா the integration அதாவது the closed contour integration dz z power 4 plus 1 that should be equal to இதை வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். அதாவது ஒரு integration it is traveling along the real axis. இது வந்து பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ண. அப்போ அந்த இன்டகிரேஷன் என்ன ஆகும்னா இன்டெகிரல் ரியல் ஆக்சிஸ் இட் இஸ் கோஸ் ஃப்ரம் -infinity to +infinity. ரியல் ஆக்சிஸ்ங்கிறதால dx x power 4 plus 1 plus the next one வந்து பாத்தீங்கன்னா this is the first the real axis travel பண்ண integration. next வந்து பாத்தீங்கன்னா இந்த closed contour ரெண்டா பிரிக்கிறேன். இந்த closed contour என்ன செய்யறேன்னா ரெண்டா ஃபர்ஸ்ட் ரியல் ஆக்சிஸ்ல டிராவல் பண்ணது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா it is traveling along the arc of the circle. so அது வந்து பாத்தீங்கன்னா in general இந்த complex plane dz z power 4 plus 1. so இது ரெண்டா நம்ம பிரிச்சுட்டோம். அதுக்கு this should be equal to 2 pi I the sum of the residues. நம்ம ரெசிடியூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல வர இன்டெகிரேஷன் இட் வில் பி 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம். அது எப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன் ஜெனரல் நம்ம என்ன சொல்லணும்னா the z equal to complex number equal to r into e to the power I theta. அதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல போட்டு பார்த்தோம். யூஸ்வலா என்னன்னா z is a complex number. அதை வந்து எப்படி சொல்லணும்னா x plus iy. இங்க வந்து பாத்தீங்கன்னா the radius வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சப்போஸ் இது வந்து என்னன்னா the radius of the bigger contour கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப x component of the இது வந்து என்னன்னா r cos theta plus I y component of the அந்த லைன் r radial லைன் வந்து என்னன்னா r sin theta. காமனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா r வெளியில எடுத்துக்கலாம். அப்போ உள்ளார என்ன வரும்னா cos theta plus I sin theta. அப்ப நமக்கு என்ன வரும்னா r e to the power I theta that should be equal to z. அப்ப z equal to என்ன cos theta plus I sin theta e to the power I theta. அப்போ z equal to r e to the power I theta ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா the dz by d theta என்ன வரும்னு கேட்டீங்கன்னா r e to the power I theta. ஏன்னா e to the power I theta டிஃபரன்ஸ் பண்ணா e to the power I theta. இந்த I theta ஆர்குமெண்ட் டிஃபரன்ஸ் பண்ணா I into 1. அப்போ நமக்கு என்ன வரும்னா the dz equal to r I e to the power I theta. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா இந்த dz கிடைச்சிருச்சு. z நமக்கு என்னன்னு தெரியும். அப்ப the second integration அது மட்டும் நான் தனியா இங்க ப்ரூவ் பண்றேன் எப்படி ஜீரோன்னு. the second integration the integral of dz z power 4 plus 1 equal to in the along the arc dz வந்து பாத்தீங்கன்னா r I e to the power I theta into d theta மிஸ் பண்ணிட்டேன். so d theta divided by z power 4. அப்போ வந்து என்ன வரும்னா r power 4 e to the power I theta power 4 power of power வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் I 4 theta plus 1 in the limit. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் r goes to infinity. அப்போ ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் ஆஃப் அந்த செமி சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி இன்ஃபினிட்டி. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரி என்னன்னு தெரியாது, அதனால இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த லிமிட் ஆர் கோஸ் டு இன்ஃபினிட்டி நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஆர் இந்த ஒரு ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 1 is almost negligible. ஏன்னா r is infinity. அப்போ negligible contribution அப்ராக்சிமேட்டா நம்ம இதை எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா ri e to the power I theta. அது அடிக்காதீங்க, அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் d theta divided by r power 4 e to the power I 4 theta. அப்போ ஒரு ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா this integration the second integral along the arc the limit r goes to infinity. மேல என்னன்னா I d theta, கீழே என்ன வரும்னா r cube. இங்க e to the power 4 theta, மேல e to the power ஒரு I theta. இங்க மேல e to the power I theta இருக்கு,
கீழே 4 theta இருக்கு. அப்ப கீழே புஷ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஐ theta. I 4 theta minus I theta, it is e to the power I 3 theta. அப்போ இந்த லிமிட் r goes to infinity, கீழே டினாமினேட்டர் r cube இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த லிமிட் r goes to infinity, this is approaching 0. அப்போ 1 by infinity cube வந்து it will be 0. So அப்பனா கண்ணை மூடிட்டு இந்த ரெசிடி தேரத்துல the second part of the integration it is 0. அதாவது இங்க இருக்கு this maybe take this equation number 1. இந்த ரெண்டாவது பார்ட் வந்து the second part of the integration along the closed அந்த curve வந்து பாத்தீங்கன்னா it is 0. அப்ப நமக்கு எல்லாம் டைரக்டாவே நமக்கு என்ன வருதுன்னா the left hand side ஒரே ஒரு integration minus infinity plus infinity dx by x power 4 plus 1 that should be equal to the 2 pi I the sum of the residues. இப்ப நம்மளுடைய மெயின் எய்ம் என்னன்னா ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அது லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப வந்து நம்ம என்னன்னா the ரெசிடியூ 2 பாயிண்ட் தான், 2 போல் தான் உள்ள இருக்கு. ஒன்னு வந்து e to the power I pi by 4, இன்னொன்னு e to the power I 3 pi by 4. 2 மட்டும் தான் கவுண்டர் உள்ள இருக்கு. therefore take this equation number 2, the residues equal to பாத்தீங்கன்னா என்னுடைய யூஸ்வலா நம்ம என்ன சொல்லணும் இந்த அதாவது the residue at z equal to e to the power I pi by 4 எப்படி கண்டுபிடிப்போம்னா z minus e to the power I pi by 4 the function 1 by z power 4 plus 1. இந்த மெத்தட்ல கண்டுபிடிப்போம். அதாவது அந்த z minus I pi by 4 நம்ம இங்க அந்த ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணா it will give residues. அதே மாதிரி the residue at z equal to e to the power I 3 by 4 that should be equal to z minus e to the power I 3 pi by 4 1 by z power 4 plus 1. அப்போ வந்து என்னன்னா these are the two residual point in the given contour. So இந்த ரெண்டு பாயிண்ட்ல அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட்ல நம்ம ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன கண்டுபிடிக்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா e to the power I pi by 4 சப்ஸ்டிட் பண்ணா இதுவும் 0 நியூமரேட்டர். டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க it will be 0. ஏன்னா z power 4 into e to the power I pi by 4 போட்டீங்கன்னா 4 கேன்சல் ஆயிடும். e to the power I pi அது வந்து பாத்தீங்கன்னா -1. So -1 plus 1 என்ன பாத்தீங்கன்னா it will be 0. So it's 0 by 0. இதுவும் பாத்தீங்கன்னா it is 0 by 0. So 0 by 0 0 by 0 இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா it's like undefined. அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணா the L'Hopital rule. சப்போஸ் நமக்கு என்ன வரும்னா the L'Hopital rule என்ன சொல்லுதுன்னா whenever we are having the function in the numerator, suppose x, the denominator the another function, if they are going to 0 by 0, then நம்ம என்ன செய்யணும் the f prime of x g prime of x இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி செக் பண்ணணும் இந்த லிமிட். சப்போஸ் இந்த லிமிட் x goes to something அதுவும் 0 ஆச்சுன்னா திரும்ப ஒரு வாட்டி நாம என்ன செய்யணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு என்னன்னா நான் 0 கிடைக்கிற வரையும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரும். நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா. இப்ப நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இது வந்து 0 ஆகிறதால நான் என்ன செய்யறேன்னா இந்த நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அதாவது z minus I pi by 4 டிஃபரன்ஷியேட் பண்ண எதை பொறுத்துனா z பொறுத்து. ஸோ z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 1. இங்க e to the power I pi by 4 is constant, it is 0. thereby z power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 z cube plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா it is 0. இந்த லிமிட் அதாவது z equal to I pi by 4 பிளஸ் அதே மாதிரி இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர் 1 minus 0 அகைன். ஏன்னா z வந்து z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 minus e to the I pi by 4 3 pi by 4 it is constant. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அது 0. z power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4z cube plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா it is 0 at z equal to e to the power I 3 pi 4. அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா in the simple manner this should be equal to 1 by 4 z cube at z equal to e to the power I pi by 4 plus 1 by 4 z cube
at z equal to e to the power I 3 pi by 4. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், we can just copy this expression, we can paste in the next page. Okay, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, we are going to substitute the z equal to e to the power I pi by 4. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/4 ரெண்டுத்துலையும் காமனா இருக்கு, வெளியே எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா z கியூப் இருக்கு. அப்ப z கியூப் மேல புஷ் பண்ணீங்கன்னா z பவர் மைனஸ் கியூப், இதுல வந்து z ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டிட் பண்ணா e to the power I pi by 4 பிளஸ் 1/4 வெளியில எடுத்தாச்சு. இந்த z மேல புஷ் பண்ணீங்கன்னா z பவர் மைனஸ் 3, இதுல வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணா இந்த இதுல z ஈக்குவல் டு e to the power I 3 by 4. இப்ப சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்னா 1/4 என்ன வரும்னா e to the power I 5 by 4 whole power minus cube. இசருக்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இசர்ல e to the power I 3 5 by 4 whole power minus 3. அப்போ பவர் ஆஃப் பவர் வரும்போது மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1/4 நமக்கு என்ன வரும்னா e to the power minus 3i 5 by 4 plus e to the power minus 3i, sorry 3 3s are 9. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா 9i 5 by 4. Right? Yeah, 3 3s are 9, minus and plus minus. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, in general நம்ம we can prove, அதாவது இந்த e to the power minus I 9 5 by 4 எப்படி எழுதணும்னா e to the power I 2 pi plus நம்ம என்ன செய்யலாம்னா 5 by 4. அப்பனா இது வந்து மைனஸ் காமன் வெளியில எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஐயை நம்ம காமன் வெளியில எடுத்துக்கலாம். ஐயை நம்ம வெளியில எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, e to the power ஐயை வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா so 4 2s are 8, 8 plus 1 9 pi by 4 வரும். அப்போ e to the power minus I 2 pi plus any theta நமக்கு என்ன வரும்னா, அதாவது cos of, நம்ம இதே எப்படி எழுதோம்னா இந்த cos of 2 pi, ஏன்னா e to the power I theta cos theta plus I sin theta 5 by 4 plus இந்த மைனஸ் ஃப்ரண்ட், அதாவது மைனஸ், சாரி நாட் மைனஸ், பிளஸ், ஸோ இட் இஸ் மைனஸ் sin 2 pi I 2 pi plus 5 by 4. அப்போ என்ன வரும்னா cos 2 pi theta, it's cos theta, cos 5 by 4 minus I sin 2 pi plus theta, it is sin theta, sin 5 by 4. அப்போ cos 5 by 4 plus I sin minus I sin 5 by 4 என்ன வரும்னா e to the power minus I 5 by 4. அப்போ e to the power minus I 9 pi by 4 என்ன சொல்லிக்கலாம்னா e to the power minus I 5 by 4. அப்போ இதுவே என்னவா மாறும்னா 1/4 the exponential of minus 3i 5 by 4 plus exponential of minus I 5 by 4. 9 வந்து minus I, they are equivalent to each other. அதான் நான் சொன்னேன், ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் வரும். நம்ம அதான் போல்ஸ் வந்து நம்ம என்னன்னா இன்ஃபினிட்லி நிறைய போல் பண்ணலாம், பட் அந்த 4 பாயிண்ட்லயே நமக்கு என்னன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம 4 போல்ஸ் மட்டும் எடுத்துட்டோம். அதுல 2 போல்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இப்போ என்னன்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த 2 போல் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த கவுண்டருக்குள்ளா இருக்கு. அப்போ இது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 1/4 பாருங்களா. இப்போ வந்து e to the power I 3 pi by 4 எப்படி எழுதணும்னா cos 3 pi by 4 minus I sin 3 pi by 4 plus e to the power minus I pi by 4 எப்படி எழுதணும்னா cos 5 by 4 plus I, sorry not plus I minus, ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா it is minus I sin 5 by 4. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 1/4 the cos 3 pi by 4 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா it is 1/√2, பட் இந்த cos theta, இந்த theta வந்து 135 டிகிரி. நம்ம ஆல்ரெடி தெரியும் இந்த குவாட்ரண்ட், அதாவது இங்க வந்து all of them are positive, அதாவது இதுலனா 0 to 90 டிகிரி. அதுக்கப்புறம் வந்து 90 to 180 டிகிரில எது மட்டும் பாசிட்டிவ்னா ஆல் சைன். அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா tan வந்து பாசிட்டிவ், tan அண்ட் காட், இதுனா 180 to 270. அதுக்கப்புறம் இந்த 270ல இருந்து 360 வரையும் எது மட்டும் பாசிட்டிவ்னா காஸ்.
ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்றேங்க. அப்பனா இந்த காஸ் ஆஃப் 3π/4 எங்க வருதுன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து, அப்பனா அது வந்து நெகட்டிவ். மற்ற சைன் மட்டும் பாசிட்டிவ், மற்ற எது தீட்டா வந்தாலும் நெகட்டிவ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3π/4 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 1/√2. அதே மாதிரி -i the sin 3π/4 எதுல வரும்னா இட் இஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். ஏன்னா 135 டிகிரி எங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட், அந்த சைன் வந்து பாசிட்டிவ், அதனால அது எந்த சைனும் போட தேவையில்ல. அதனுடைய வேல்யூ என்னன்னா 1/√2 பிளஸ் the cos π/4 வந்து பாத்தீங்கன்னா 1/√2 மைனஸ் i sin π/4 பாத்தீங்கன்னா 1/√2. ஸோ அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 1/4 the residue equal to இது பிளஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும், minus 2i divided by square root of 2. ஏன்னா minus I square root of 2 minus I square root of 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 2s are 2, 2 2s are 4. அப்போ minus I divided by 2 square root of 2. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா இது ரெசிடியூ இது கண்டுபிடிச்சிட்டோம். therefore நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எங்க இருக்கு பாருங்க. that should be equal to therefore from the equation number 2 minus infinity to plus infinity the dx x power 4 plus 1 equal to 2πi the sum of the residue. எனக்கு residue எவ்வளவு கிடைச்சுன்னா I divided by 2 square root of 2 என்னன்னா minus I divided by 2 square root of 2. அப்போ வந்து என்ன வரும்னா 2 2 இங்க கேன்சல் ஆயிடுச்சுன்னா I into I square, அப்போ minus I square pi divided by square root of 2. நம்ம I squared value -1, already ஒரு minus இருக்கு, minus and minus plus. The answer is 5 divided by square root of 2. இது வந்து ரொம்ப ரொம்ப important question, maybe கேட்க சான்சஸ் இருக்கு. dx x power 4 plus 1 equal to 5 divided by the square root of 2. பாத்தீங்கன்னா இது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். சால்வ் பண்றதுக்கே நமக்கு எவ்வளவு ஆயிடுச்சுன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்னன்னா வந்துடும். சப்போஸ் நமக்கு வேற மாதிரி கேட்கலாம்னு வச்சுக்கலாம். அதாவது பார்க்க சிம்பிளா இருக்கும், பட் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட்டா வர மாதிரி போகும். இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம் இதுல மேபி இன்னைக்கு ப்ராப்ளம் சால்விங் செக்ஷன் அந்த கான்டூர் மாதிரி வச்சுக்கலாம். நாளைக்கு கூட ப்ராபபிலிட்டி தியரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணது. அதாவது கொஸ்டின் நம்பர் 2 என்ன இருக்குன்னா எவாலுவேட் த இன்டெக்ரல். evaluate the integral I equal to the integral 0 to infinity the cos x divided by the x square plus b square into dx using complex integration. So we need to use the CI complex integration. இப்போ நம்ம என்ன செய்யணும், 0 to infinity, இது வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இல்ல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் we need to notice. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இட்ஸ் ரியல். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை எப்படி காம்ப்ளெக்ஸா மாத்துறது. ஏன்னா ஒன்று காஸ் செக்ஷன் இருக்கு, அதான் பிரச்சனை. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா கூட பரவாயில்ல, காஸ் செக்ஷன் இருக்கு. இப்போ இது எப்படி மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா there is way we can deal with this. இதே நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த I equal to integral 0 to infinity cos x not mx cos x by x square plus b square dot dx. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா சப்போஸ் நம்ம இதுதான் ரியல் லைன் வச்சுங்க, இது வந்து ரியல் லைன் minus infinity to plus infinity, this is a 0. நான் 0 to infinity, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன். நல்லா கவனிங்க, இந்த cos x-ம் ஈவன், x ஸ்கொயரும் ஈவன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யலாம்னா we can integrate from minus infinity to plus infinity. அந்த இன்டெகிரேஷனை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா 0 to infinity வேல்யூ கிடைச்சிரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன செய்யறேன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. நமக்கு என்ன கேட்டோம்னா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், ஏன்னா கௌசியன், இது 0 to infinity வச்சுங்க. திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன், இதை இன்டெகிரேஷன் பண்ணணும். நான் என்ன செய்யலைன்னா சப்போஸ் 0 to infinity f of x dot dx கண்டுபிடிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா this should be equal to நான் minus infinity to plus infinity integrate பண்ணிட்டு f of x dx நான் இந்த ரிசல்ட் என்ன செய்யலன்னா வர ரிசல்ட்டை we can divide by 2. ஏன்னா இது பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு த y axis. ஸோ அதனால அந்த டோட்டல் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டால டிவைட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா we are performing the 0 to infinity அந்த இன்டகிரேஷன் ஈக்குவல் அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 1/2 minus infinity to plus infinity cos m not mx சாரி ஏன் m வருதுன்னு தெரியல cos x ஏன்னா சம்டைம் mx ன்னு கூட கேட்கலாம் x square plus b square into dx. So first thing is over. இப்போ இது எப்படி காம்ப்ளெக்ஸா மாத்துறது? That is another question. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் e to the power I like I x equal to நம்ம எப்படி எழுதனா cos x plus I sin x. அப்ப எனக்கு cos x வேணும்னா எப்படி எழுதலாம்னா இதையே the real part of e to the power ix equal to நம்ம என்ன எழுதலாம்னா this is equal to cos x. ஏன்னா ரியல் பார்ட் ஆஃப் த e to the power ix என்னன்னா cos x. அப்போ நம்ம இன் ஜெனரலா அந்த இன்டகிரேஷனை எப்படி எழுதலாம்னா எந்த இன்டகிரேஷன்னா the I equal to 0 to infinity the cos x by the x square plus b square into dx. இதை எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம் integral minus infinity to plus infinity the cos x plus x square plus b square dot dx எழுதலாம். இதையே எப்படி எழுதலாம்னா 1/2 the real part of the integration minus infinity to plus infinity e to the power ix by x square plus b square dot dx. ஏன்னா மேல இருக்க e to the power ix எப்படி எழுதலாம்னா cos x plus I sin x. அதோட ரியல் பார்ட்னா வெறும் cos x of this integration அது மட்டும் வரும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த I இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா we can define it is I prime. அப்போ the I is equal to integral minus infinity to plus infinity. இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா we can plug into the equation number 1. அப்போ நம்ம என்ன செய்யலாம் I prime I delta equal to minus infinity to plus infinity e to the power ix by the x square plus b square into dx. நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதான் we can just do using the complex contour integration. அதாவது this in the closed contour e to the power iz by the z square plus b square அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இங்க இது எக்ஸே வந்து என்ன செய்யலாம்னா இட்ஸ் லைக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்னா இதை வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்னா this integral that will be equal to integral minus infinity to plus infinity the traveling along the real line அதாவது e to the power ix by x square plus b square dot dx actually and the dz traveling along the real line plus the contour the close the e to the power iz the z square plus b square into dz. This is the first one. This is the second one. இப்போ ஆக்சுவலா நான் கவுண்டர் இங்க வரையில நீங்க ஜஸ்ட் என்னன்னா இமேஜின் பண்ணிக்கலாம். This is x, this is y, iy. அப்போ வந்து என்னுடைய இன்டகிரேஷன் என்னன்னா இது இங்க ஏன்னா எனக்கு ரியல் லைன்ல வேணும் அதனால இப்படி கொண்டு போறேன். இதையே நம்ம என்ன செய்யலாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கிளாக் வைஸ். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் the first part. This is the curvature part of the second integration. நமக்கு செகண்ட் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா இந்த லிமிட் r goes to infinity the integration on the curve this goes to 0. அது நம்ம திரும்ப போடணும்னு அவசியம் இல்லை. திரும்ப z equal to r e to the power i theta போடுங்க அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா we can prove it. அதனால அதை நம்ம போக போறது இல்லை. நம்ம என்ன செய்யலைன்னா this is equal to எதுனா the integral minus infinity to plus infinity e to the power ix the x square plus b square dx equal to 2 pi I the sum of the residue.
ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா போல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ we can take this equation number 2. எப்படி நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்கிறது? போல்ஸ் வந்து எங்கன்னா when the function goes to infinity, இங்க கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் denominator goes to 0, அப்போ இந்த ஃபங்க்ஷன் goes to infinity. அப்போ denominator என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், மேபி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து, ஏன்னா இசட் யூஸ் பண்ணிட்டோம், அதனால அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பிணையில எங்க கண்டுபிடிக்கணும்? இசட் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எந்த இதுனா this is a equation number maybe 1a. From the 1a the denominator goes to 0. அப்போ இது என்ன தரணும்? the z square equal to minus b square, this should be equal to z square equal to minus என்னன்னு எழுதிக்கலாம்னா i square b square எழுதிக்கலாம். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் i square b square. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் i b. பாருங்களா, இந்த y ஆக்சிஸ்ல ஒரு போல் இருக்கு, பிளஸ்ல ஒண்ணு மைனஸ்ல ஒண்ணு. அப்போ ஒரு போல் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இது பிளஸ் ஐபி. இன்னொரு போல் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு, இது மைனஸ் ஐபி. ஆனா நமக்கு என்னன்னா இந்த க்ளோஸ்டு இன்டெகிரல், அதாவது இந்த மீனிங் என்னன்னா, அதாவது அக்கார்டிங் டு த ரெசிடியூ தியரம், this integration equal to 2 pi I the sum of the residue. அப்போ இந்த க்ளோஸ்டு இன்டெகிரேஷன், இந்த கவுண்டர் இன்டெகிரேஷன்ல ரெசிடியூ எதுக்கு மட்டும் கண்டுபிடிக்குன்னா அந்த க்ளோஸ்டு பாத்ல இருக்க அந்த ஏரியாவில் இருக்க போல்ஸ்க்கு மட்டும் தான் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறோம். எங்களுக்கு ஒரே போல் தான் இருக்கு. அப்போ நம்ம ரெசிடியூ அட் ஐபி கண்டுபிடிச்சா போதும். therefore the residue at z equal to ib, that should be equal to the residue z equal to ib. எப்படி கண்டுபிடிப்போம்னா that should be equal to z minus ib, the given function f of z. அப்போ the residue z equal to ib equal to நமக்கு என்னன்னா z minus ib, கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா e to the power I z by z square plus b square, this complex. Okay, இப்போ என்ன செய்யணும்னா we need to just find the residue of the at this pole. நம்ம z square இது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ண வேணாம். இது z square plus b square எப்படி எழுதிக்கலாம்னா z plus ib z minus ib இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா z minus ib, a plus b into a minus b என்ன வரும்னா a square minus b square. அப்ப என்ன வரும்னா z square minus ib square என்ன வரும்னா minus i square b square. அப்போ minus i square minus 1, so minus into minus plus z square plus b square. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச போல்ஸ் வச்சு என்ன செய்யலாம்னா we can define the factor z square b square ஓட ஃபேக்டர் என்ன z plus ib z minus ib. therefore the residue that should be equal to z minus ib, the function e to the power I z by z square b plus b square எப்படி எழுதலாம்னா z plus ib z minus ib z equal to at ib. அப்போ இந்த z minus ib z minus ib கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ z equal to ib சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ e to the power I ib by ib plus ib. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த i into i square minus 1 e to the power minus b by ib 2 ib. This is a residue. therefore நமக்கு என்ன ஆகும்னா according to the complex contour integration, the integral closed contour integral, the given function e to the power I z by z square plus b square dz equal to ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம். எப்படின்னா ஒன்னு traveling along the real axis e to the power ix by x square plus b square dot dx. Another one is traveling along the complex plane, but that is 0. அதனால plus the second part of the integration equal to 0 equal to 2 pi I sum of the residue. இங்க ஒரே போல் தான் இருக்கு, அதனால ஒரு ரெசிடியூ, அதனுடைய வேல்யூ என்னன்னா e to the power ib, not minus ib, e to the power
minus b divided by 2ib. அப்போ என்ன செய்யலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், i கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5/b e to the power minus b. This is the integration of the integral minus infinity to plus infinity e to the power ix, the x square plus b square, the dx equal to 5/b e to the power minus b. But take the equation number 3. This is it. நமக்கு ஆக்சுவலா அது தேவையில்ல. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா cos x. ஏன்னா நம்ம இங்க பாருங்க, இது கிடையாது. எஸ், நம்ம இதை எப்படி எழுதிக்கிட்டோம்னா this is equal to half of this integration equal to half of the real part of this value. அப்போ நம்ம இப்ப என்னன்னா இந்த உள்ளார இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்ம ஆக்சுவலா இதான் தேவை, 0 to infinity the cos x by x power 4 plus 1 dx. ஒரு நிமிஷம் இருங்க, yes. So yeah, நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா cos x divided by x power 4 plus 1, that should be equal to 1 divided by 2 the real part of the integration minus infinity to plus infinity I x divided by x power 4 plus 1 dx. இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய வேல்யூ என்னன்னா 1/2. அந்த ரியல் பார்ட், அதாவது ரியல் பார்ட் ஆஃப் திஸ் இன்டெகிரேஷன் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா this should be equal to the real part வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா the integral minus infinity to plus infinity the cos x by x power 4 plus 1 dx. That should be equal to, இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா this value, அந்த இதனுடைய வேல்யூ equal to 5/b e to the power minus b. Cos x divided by x square plus b square. Oh, sorry. Thank you. Cos x square plus b square. Thanks for the correction. Yes, right. So x square plus b square. So அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா the integration actually this should be equal to, இதுவே தவறு தான், எப்படி இதுன்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுதான் ஆக்சுவலா ஃபைனலா ஸ்டாப் பண்ணோம். ஸோ த இன்டெகிரேஷன் I equal to 1/2 into this integration, the delta integration. This is the I delta. அந்த I deltaவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா that is equal to 2π sum of the residue. அதனுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 5/b e to the power minus b. அப்போ நமக்கு this integration அதுதான் I equal to 5/2b e to the power minus b, or this I is nothing but 0 to infinity the cos x by x square, sorry இங்கே x power 4 போட்டேன், x square plus b square, sorry இங்கேயும் actually x square plus b square, அதனால அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, into dx. That should be equal to 5/2b e to the power minus b. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் ஒரு சின்ன ட்ரிக்கி தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். We can just practice 2 more problem. ஏன்னா ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸ் கான்டூர் இன்டெகிரேஷன் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா evaluate the integral is running from yes, okay, this is fine. என்னன்னா
evaluate the integral I equal to integral 0 to 2 pi the d theta divided by 1 plus a cos theta where the a greater than minus 1 less than plus 1. இப்போ இதுதான் நம்ம என்ன செய்யணும், we need to evaluate. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்னா, எஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஏன்னா இது இந்த மாதிரி காஸ் தீட்டா டினாமினேட்டர்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்னவோ மாற்றணும்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை மாற்றணும். நமக்கு என்ன தெரியும்னா e to the power I theta equal to cos theta plus I sin theta. இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா it should be equal to z. அது e to the power minus I theta என்னன்னு சொல்லணும்னா cos theta minus I sin theta. இது வந்து என்ன சொல்லணும்னா z inverse. ஏன்னா e to the power minus I thetaங்கிறதால இது z inverse. ஏன்னா பவர் e to the power I theta பவர் இன்வர்ஸ் இட்ஸ் லைக் e to the power minus I theta. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எனக்கு cos theta தான் இங்க இருக்கு டினாமினேட்டர். அப்போ ஒரு காஸ் தீட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரா எழுதணும்னா ரெண்டுத்தையும் சம் பண்ணலாம். சம் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 காஸ் தீட்டா, ஏன்னா இந்த பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளஸ் அதனுடைய இன்வர்ஸ் e to the power I theta பிளஸ் e to the power minus I theta. அப்போ வந்து இது என்ன வரும்னா z இன்வர்ஸ் 1 by z எழுதிக்கலாம் 2 cos theta. அப்போ cos theta என்னன்னு எழுதலாம்னா divided by 2, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த 2 வந்தா இட்ஸ் கோஸ் டு த denominator. So 1 by 2 z plus 1 by z equal to cos theta. அதாவது denominatorல cos sin வந்தா மட்டும் நம்ம என்ன செய்யணும், இந்த ட்ரிக்கை we need to follow. அப்போ நம்ம என்ன செய்யலைன்னா we can directly write this integration into the complex integrations. ஸோ இதை எப்படி நம்ம எழுதலாம்னா இதுவே இன்னொன்று டி டீட்டா, ஏன்னா காஸ் டீட்டாவை நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்திட்டேன். இப்போ டி டீட்டாவை எப்படி மாற்றலாம் இங்கே பாருங்க, நமக்கு z ஈக்குவல் டு e to the power மேபி போட்டுக்கலாம், டி டீட்டாவை மாற்றணும். ஸோ அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம்னா z ஈக்குவல் டு e to the power I theta. அப்போ dz by d theta equal to e to the power I theta டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான் இன்ட்டு I thetaவை நம்ம தீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா I into 1. அப்போ நமக்கு என்ன வரும்னா the dz equal to e to the power I theta into I. இந்த e to the power I theta என்னன்னு சொன்னா the z சொன்னோம் இன்ட்டு d theta அந்த பக்கம் போனா இட்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ். நமக்கு d theta மட்டும் தான் வேணும், ஏன்னா நம்ம காஸ் தீட்டா என்னன்னு சொல்லிடுச்சு. இப்போ இது d theta in terms of காம்ப்ளெக்ஸ் நம்பரா சொல்லணும். this should be equal to e to the power I theta என்னன்னு சொல்லலாம் z into I d theta. அப்போ d theta மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ d theta மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு z லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓட்டினீங்கன்னா ஸோ dz by iz. ஸோ திஸ் இஸ் d theta. அப்போ காஸ் தீட்டாவையும் மாற்றிடுச்சு காம்ப்ளெக்ஸ் நம்பரா, டி தீட்டாவும் மாற்றிடுச்சு. இது வந்து எப்படின்னா இங்க இந்த மாதிரி தீட்டா இன்டெகிரேஷனா கொடுத்திருந்தா we need to follow this rule. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சில ரூல் இருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் மெத்தட் ஆஃப் சால்விங் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடும். ஒரு 10 ப்ராப்ளம், ஒரு 10-12 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிடும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 3-4 ப்ராப்ளம் தான் சொல்லித்தர டைம் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லா ப்ராப்ளத்தையும் மேக்ஸிமம் ஒன்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கறது நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா we can just directly convert the integration into complex plane. அதாவது this should be equal to the integral of the d theta 1 by 1 plus a cos theta எப்படி இருந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரா 1 by 2, அதாவது 1 by 2 மேல முன்னாடி கொண்டு வந்தலாம் a by 2 z plus 1 by z. அந்த d theta எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா dz by iz. ஸோ காம்ப்ளெக்ஸ் கவுண்டர் இன்டெகிரேஷன் மாத்திட்டோம். இதே நம்ம என்ன செய்யலாம்னா அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்னா எஸ் நீங்க இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணும், ஏன்னா இசட்டை வெளியில வரக்கூடாது. இந்த ஐயை வெளியில எடுத்துக்கலாம். 1 by i க்ளோஸ் இருக்கும் இன்டெகிரல் 1 divided by இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் இருக்கு, இங்க a by 2 இருக்கு, உள்ளார z இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளார பாத்துக்கலாம். 1 plus a by 2 z plus 1 by z என்ன வரும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா z ஸ்கொயர் பிளஸ் 1
by z into dz by z. I வெளியில எடுத்தாச்சு. So 1 by I the closed integral. இது பாத்தீங்கன்னா it is 2z. திரும்ப 2z கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை இந்த 1 கூட. அப்ப நமக்கு என்ன வரும்னா 1 by 2z plus a into z square plus 1 whole by 2z. ஜஸ்ட் இதுக்கு டினாமினேட்டருக்கு கீழே இருக்க அந்த ஃபிராக்ஷன். ஸோ dz by z. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா டைரக்டாவே நம்ம இந்த இசட்டுக்கும் இந்த இசட்டுக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் ஓவர் ஃபிராக்ஷன் நம்ம நியூமரேட்டருக்கு அந்த 2z கொண்டு போய் கேன்சல் பண்ணணும். பட் நான் டைரக்டா இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 2 என்ன செய்யணும் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ அந்த 2 வெளியில எடுத்துக்கலாம். அப்போ 2 by I the integral over 1 divided by நான் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் z ஸ்கொயர் எழுதுறேன். என்ன இருக்குன்னா az ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் z 2z நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 into a பிளஸ் a into dz. இதுதான் நமக்கு ஆக்சுவலா ஃபைனல். இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த இன்டெகிரேஷனோட ஃபைனல் ஃபார்ம் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நம்ம அதை வந்து என்னன்னா சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துருச்சுனாலே ஜஸ்ட் டி தீட்டான்னு வந்துருச்சுனாலே நீங்க என்ன செய்யறீங்கன்னா யூ நீட் டு ஃபாலோ திஸ் மெத்தட். இதுல ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. நான் மேபி அதர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா this should be equal to the integration I equal to 2 by I the integral complex contour integration dz by a z square plus 2z plus a. இப்ப நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா the poles அப்படின்னா லை இந்த ஈக்குவேஷன், அதாவது எங்க போல்ஸ் இருக்குன்னா there are 2 points it should be there. ஏன்னா denominator goes to 0. The poles are at the az square plus 2z plus a goes to 0. அப்ப இது இட்ஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த z. ஸோ அப்போ நமக்கு z என்ன கிடைக்குன்னா மைனஸ் b. அதாவது இங்க வந்து என்னன்னா the coefficient a equal to a, the coefficient b equal to 2, the coefficient c constant coefficient it is a. in general பாத்தீங்கன்னா ax square plus bx plus c. இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அந்த ஃபார்மேட்ல இருக்கிறதால a equal to small a, b equal to 2, c equal to a. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா the x equal to minus b plus or minus the square root of b square minus 4ac by 2a. இதான் வந்து பாத்தீங்கன்னா this is the solution. இங்க இசட்டுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வரும்னா minus b. so minus 2 plus or minus square root of b square 4 minus 4ac. so 4a ஓட வேல்யூ ஸ்மால் a, c ஓட வேல்யூ it is c. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா by 2 times a. எஸ். அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா minus 2 plus or minus square root of 4 காமனா வெளியில எடுத்துக்கலாம். உள்ளார என்ன இருக்கலாம் 1 minus a square by 2a. so 4 வெளியில எடுத்தீங்கன்னா it will be minus 2 plus or minus square root வெளியில எடுத்தீங்கன்னா it is 2. so square root of 1 minus a square by 2a. 2வையும் காமனா வெளியில எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு இதுல இருந்து உள்ளார என்ன இருக்கலாம் it is minus 1 plus or minus. நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணல. எஸ், we didn't do mistake. so square root of 1 minus a square by 2 into a. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ there are 2 roots. ஒன்னு z plus or minus equal to minus 1 plus or minus square root of 1 minus a square by a. so இது z plus 1 root, z minus 1 root. அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா we need to find the sum of the residues. பட் இங்க வந்து என்னன்னா it's a closed இது வந்து பாத்தீங்கன்னா this contour. இந்த contour வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது தீட்டா வந்து எங்க ஆரம்பிக்கணும் 0,
இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2π. திஸ் a closed contour. அப்போ என்ன ஆகுனா இந்த கான்டூர் உள்ளார this is equal to நமக்கு it's a kind of unit circle. Yes. ஏன்னா இங்க a வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா it will be +1 -1. ஸோ அப்போனா நமக்கு என்ன ஆகுனா theta goes from 0 to 2π. இது வந்து பாத்தீங்கன்னா this is a we can define like yes, this is a unit circle. அப்போ யூனிட் சர்க்கிள் வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு z பிளஸ் இந்த போல் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா -1 பிளஸ் √1 - a² a. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா z மைனஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் √1 - a² a. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், அதாவது -1 மைனஸ் இதுவும் மைனஸ். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், it should be greater than the 1, அதாவது அந்த ரேடியஸ் 1. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா it is less than 1. அப்போ எந்த போல் உள்ளார இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த போல், the pole z plus resides inside the unit circle. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா this is unit circle. ஸோ அப்போ இந்த போல் இது மட்டும் தான் நமக்கு என்னன்னா இது போலார இருக்கும். அப்போ ஏன்னா இது -1 + something, அப்போ it is less than 1. ஏன்னா ஆல்ரெடி நம்ம a is less than 1 சொல்லிட்டோம். அப்போ நமக்கு என்ன செய்யணும், we need to find the residue. ஏன்னா ஒரு நல்ல கவனிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா this point, ஏன்னா இது ரெண்டுமே மைனஸ் வரதால it should be somewhere here. இது மைனஸ் அண்ட் பிளஸ் வரதால மேபி somewhere inside the contour. This is z plus, this is z minus. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா we need to find the residues at the, so the integration that should be equal to 2πi the sum of the residues, 2πi the sum of the residues. இங்க இன்டகிரேஷன்ங்கிறது நல்லா கவனிங்க, இந்த ஐ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆக்சுவலா திஸ் இஸ் ஐ பிரைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஐ பிரைம் ஈக்குவல் டு, இப்போ ஐ பிரைம் ஈக்குவல் டு சம் ஆஃப் த 2πi சம் ஆஃப் த ரெசிடியூஸ். ஸோ அப்போ ஐ பிரைம் ஈக்குவல் டு 2πi ரெசிடியூ z ஈக்குவல் டு z பிரைம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா z minus z prime the function. So the function என்ன இருக்குன்னா 1 by the actually என்ன இருக்குன்னா நமக்கு yes a z² plus 2z plus a. அது வந்து நம்ம எப்படி எழுதணும்னா z plus z prime z minus அதாவது இது வந்து என்ன z plus z minus yes. So this is a way we can find the pole. ஏன்னா டினாமினேட்டர் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்னா அதனுடைய ஃபேக்டரை எழுதிக்கிட்டேன். ஏன்னா டினாமினேட்டர் நம்ம எழுதணும், அது தேவையில்ல. அப்போ the i prime equal to 2πi இந்த z minus z plus z plus கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ the residue 1 by z minus at z equal to z plus. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா the 2πi நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என்னன்னா எனக்கு இசட்க்கு பதிலாக இசட் பிளஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம், இசட் மைனஸ் எனக்கு என்னன்னு தெரியும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா -1 plus √1 - a² a மைனஸ் எனக்கு இசட் மைனஸ் என்ன இருக்குன்னா -1 minus √1 - a² a. ஓகே, ஸோ 2πi நமக்கு இப்போ காமன் a டினாமினேட்டர் அதை எடுத்துக்கலாம், மேலே அதை கொண்டு போய்க்கலாம். ஸோ a by இங்கே கீழே என்ன இருக்குன்னா -1 plus the √1 - a². இந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் 1, இந்த மைனஸ் அவ்வளோ உள்ள ரூட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ பிளஸ் √1 - a² டினாமினேட்டர்ல வரும். அப்போ நம்ம -1 + 1 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா the 2πi
நமக்கு a divided by the square root of 1 minus a square, square root of 1 minus a square, that should be equal to 2 square root of 1 minus a square. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன வரும்னா 5ia divided by square root of 1 minus a square. This is my I prime. So I prime equal to 2 pi I sum of the residue கண்டுபிடிச்சிட்டோம். But I need the I. So therefore I equal to the I equal to 2 by I the I prime. So I prime க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். So 2 by I prime க்கு வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 5a square root of 1 minus a square equal to the I. அப்போ I equal to நான் I கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 pi a square root of 1 minus a square. So this is the correct answer for this. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? I think we didn't do any mistake. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும் சொல்லுங்க. Yes. Yeah, nothing we did. So இங்க கரெக்டா போட்டோம். So a மேல நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். டினாமினேட்டர்ல there are no more a's. Yeah, this is the right answer. So this is a way we can find it. So this is the correct answer. So இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா we can find the suppose நம்ம என்னன்னா the integral of இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் 0 to 2 pi னா it's a unit circle d theta divided by 1 plus something cos theta இல்லைன்னா b plus a cos theta or sin theta அந்த மாதிரி கொடுத்தா இது ஏன் யூனிட் சர்க்கிள் சொன்னா ஏன்னா theta அப்போ cos theta நம்ம என்ன எழுதுனா the cos theta plus I sin theta எழுதுவோம் equal to e to the power I theta. அப்போ அந்த theta running from 0 to 2 pi. அப்போ காம்ப்ளெக்ஸ் கான்டூர் இன்டகிரேஷன் என்ன வரும்னா it is x plus iy. அப்போ நமக்கு என்னன்னா the theta running from 0 to 2 pi இப்படிதான் ரன் ஆகும். அப்போ cos 2 pi வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, sin 2 pi it is 0. அப்போ in between any value அதாவது cos theta plus sin theta இதனுடைய சமேஷன் அதாவது cos square theta plus sin square theta equal to always 1 square. So this is a kind of circle equation. நம்ம என்னன்னா x square plus y square equal to a square. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட் 0 to 2 pi cos square plus sin square always equal to 1. அப்போ this is a unit circle. The radius is 1. So அதனால தான் வந்து என்னன்னா 1 ன்னு போட்டுட்டோம். ஒரு pole inside the unit circle, another pole is outside the unit circle. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க இந்த ப்ராப்ளத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அது என்ன சொல்லணும்னா the I equal to integral minus infinity to plus infinity the cos x divided by 4x square plus 1 into dx. இந்த ப்ராப்ளம் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சில இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னா we need to know the standard integration formula. நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். I think I want to stop here the complex contour integration. லாஸ்ட் கிளாஸ்ல கான்செப்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ரெசிடியூனா என்னன்னு பார்த்தோம், போல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் சிங்குலாரிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஸோ மேபி அந்த சிங்குலாரிட்டிஸ்ல there are different kind essential. அது வந்து மேபி நம்ம என்ன செய்யலைன்னா அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் செஷன்ல நான் நடத்தும்போது நான் நெக்ஸ்ட் செக்ஷன் சாட்டர்டே கிளாஸ்ல ப்ராப்ளம் சால்விங் செஷன் நடத்தும்போது நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல we can solve more problem from the gate previous year series and net questions. I think I want to stop here. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். எஸ் சார். எனக்கு இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என்னன்னா, நம்ம சில இடத்துல இசட்னே ஆஸ் யூசுவல் நம்ம யூஸ் பண்றோம், சில இடத்துல வந்து அதை எக்ஸ்னு யூஸ் பண்றோம். இதுல எங்க அதை இசட்னு யூஸ் பண்ணணும், அது எங்க எக்ஸ்னு யூஸ் பண்ணணும்ன்றது கொஞ்சம் கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. இல்ல சார், அது எப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ரியல்ல கேட்கலாம் சார். ஓகே.
கேட்கக்கூடிய கொஸ்டின் ரியல் கேட்டாங்கன்னா நம்ம இன் ஜென்ரலா என்ன செய்யணும், we need to convert into complex plane. சரிங்களா சார்? ஓகே சார், உங்களுக்கு கொஞ்சம் எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ IZ by 4Z² plus 1DZ. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல சால்வ் பண்ணலாம் சார். ஸோ இது கொடுத்துருக்க இதுவே இப்படி மாத்திக்கிட்டு நம்ம இதை என்ன செய்யலாம்னா we can solve in the complex plane. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிராவலிங், திஸ் இஸ் a contour traveling in the complex plane. பட் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா the real வேல்யூவா வேணும். அதுக்கோசரம் நம்ம என்ன செய்யறோம்னா we are just traveling on the real line. இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா we can just take the closed contour, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நமக்கு இந்த ரிசல்ட் ரியல் வேரியபிள் வர்றதுக்கோசரம் என்ன செய்யறோம்னா we are just traveling in the real axis, that is the first one. நம்ம இந்த கான்டூரை ஆஃபா பிரேக் பண்ணிடும், எதர் அப்பர் ஆஃப்ல டர்ன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா லோயர் ஆஃப்ல டர்ன் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம என்ன செய்யணும், கொடுத்துக்கிற இன்டகிரேஷன் நம்ம இசட் வழியா சால்வ் பண்றோம். பட் அதை வந்து ஃபைனலா என்ன செய்யணும், we are proving that should equal to real, that should be equal to 2 pi I sum of the residues. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரியல் எக்ஸ் தான் சார் கொடுப்பாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் ரேர் ப்ராப்ளத்துல காம்ப்ளெக்ஸ் எக்ஸெட்ரா கொடுப்பாங்க. பட் ரியல் இதுவா கொடுத்தா நம்ம இந்த மாதிரி ஒரு கான்டூரை சூஸ் பண்ண சார், ரியல் ஆக்சிஸ் வழியா டிராவல் பண்ற கான்டூர், தட் இஸ் தி ஐடியா சார். அப்புறம் இதுல வந்து I dash equal to 2 pi I sum of residues. இப்ப லாஸ்ட் சம் ஒன்னு போட்டல சார், அந்த I dash. ஆமா சார், ஆமா சார். அந்த I dashன்றது அந்த கம்ப்ளீட் கான்டூருக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? கம்ப்ளீட் கான்டூர் 2 divided by AZ² plus 2Z plus A into DZ. எஸ் சார், கரெக்ட். நல்ல கவனிங்க, இது நல்ல क्वेश्चन. அதாவது நான் இதையும் சொல்லிடுறேன். அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஐடியா. ஏன்னா பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து வெறும் இன்டகிரேஷன்ல நம்ம அதை காம்ப்ளெக்ஸா மாத்தும் போது எனக்கு முன்னாடி 2 pi I இருக்கு. எங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல I2 divided by I இருக்கு. அப்ப நம்ம இதை மிஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன செய்யறேன்னா இந்த I பிரைம் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனா சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் dz by AZ² plus 2Z plus A, that should be equal to 2 pi I sum of the residues. நான் ஜஸ்ட் இதை மறந்துருக்கேன், 2 pi divided by I மறந்துருக்கேன். that should be equal to 2 pi sum of the residues. பட் இந்த ஐயோட ரிசல்ட் ஃபைனலா எனக்கு என்ன வந்துச்சுன்னா I prime equal to pi by pi, சாரி இதனுடைய ரிசல்ட் என்ன வந்துச்சு, 2 pi A, sorry pi IA divided by the I. yes. So அப்ப இதனுடைய ரிசல்ட் எனக்கு என்ன வந்துச்சுன்னா pi IA square root of 1 minus A square. இப்ப இதனுடைய ரிசல்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்டூர் இன்டகிரேஷன் வச்சு சால்வ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு I ஈஸி தானே, ஏன்னா I equal to 2 by I, that I prime வந்து நமக்கு என்ன pi IA base square root of, yes sir, இது சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஆனா டைரக்டா நான் என்ன செய்ய முடியும்னா இதை மட்டும் நான் விட்டுட்டு இதை வந்து நான் காம்ப்ளெக்ஸ் கான்டூர் இன்டகிரேஷன் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா 2 by I ஃப்ரீ ஃபேக்டர் எனக்கு வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கொடுத்திருக்க அந்த கன்வர்ஷன், அதாவது இந்த தீட்டாவை காம்ப்ளெக்ஸ் நம்பரா எழுதும் போது அந்த 2 by I முன்னாடி வருது சார். சோ அதுக்கோசரம் நான் அந்த 2 by I விட்டுட்டு உள்ளார இருக்கிறத என்னுடைய காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் அவசியம் பண்ணி சால்வ் பண்றேன். அந்த ரிசல்ட்டை ஃபைனலா பிளக் பண்ணிக்கிறேன். எஸ் சார். அதாவது ஒவ்வொரு ப்ராப்ளமும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கி மெத்தட் இருக்கும் சார். அது வந்து நம்ம சால்வ் பண்ண சரியாயிடும். நமக்கு டக்குன்னு என்னன்னா அந்த ஐடியா புரிஞ்சிடும் சார். Yes sir. Thank you sir. Yes sir, thank you all. So in the question we can wind up this session.